எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். வாழி எதிராசன் வாழி எதிராசன் வாழி எதிராசன் என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார், வாழி என வாழ்த்துவார், தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமன சூனவே யற்கடாட்சைக லக்ஷானாம் சுலப ஸ்ரீதர சதா. மண்வீர்கள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். இந்த 9வது பாசுரமான குலந்தரம் செல்வம் தந்திடும் அப்படிங்கிறதான பாசுரத்தில் அடுத்த வரியில் அடியார் படுதுயராயன எல்லாம் நிலந்தரம் செய்யும் அப்படிங்கிற நாராயணநாமம் கொடுக்கக்கூடிய அடுத்த பலனை சொல்லிட்டு வரார். அடியார் உண்டு தனக்கு அசாதாரணானவர்கள். அவள் எப்பேற்பட்டவானா அசாதாரணமானவா. ஏன்னா சாதாரணமாக எல்லாரும் எப்படி இருப்பா, உலக விஷயத்தை ஈடுபட்டு கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னோ அத்தை தின்று அங்கே கிடக்கும்னோ இருக்கக்கூடியவா. புண்ணிய பாபங்கள் ரூபங்களான பலவேறு விதமான காரியங்களை பண்ணிட்டு கர்மாக்களை பண்ணிட்டு அதுக்கு ஏற்றதான பலாபலன்களை அனுபவிச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஜென்ம விற்த்திகள் வச்சுட்டு இப்படியே அலையிறவா சாதாரணமானவர்கள். அசாதாரணமானவர்கள் அப்படிங்கிறதுனாலேயே என்னத்தை குறிக்கிறதுனா அசாதாரணமானது பகவத் விஷயம். அந்த பகவத் பக்தர்களாக ஆறுது அல்லது பகவத் பிரபன்னர்களாக ஆயிட்டவா அவளுக்கு படுதுயர் உண்டு, அவசியம் அனுபோக்தவ்யம். பகவத் பக்தி பண்ணுறவன் அல்லது பகவத் பிரபன்னன் அவனுக்கு கூட துயரங்கள் உண்டான்னு கேட்டால் அவசியம் அனுபோக்தவ்யம்னு சொல்லக்கூடியது பிராரப்தம். அந்த பிராரப்தத்தை ஞானியானாலும் பிரபன்னனானாலும் அனுபவிச்சே தீர்த்து, பிராரப்தம் பரிபூஜ்ய அத்தனையும் அனுபவித்து தீர்த்துட்டு தான் அது போகணும். அது சுக பிராரப்தமோ துக்க பிராரப்தமோ எது சேஷப்பட்டிருக்கோ அந்த பிராரப்த கர்மாவை அனுபவிச்சு தான் போகணும் என்று அனுபவ விநாசமான கர்மங்கள் அவற்றை எல்லாம் நிரந்தரம் செய்யும். அவத்தை கூட போக்கிடுமா. அவசியம் அனுபோக்தவ்யம் இருக்கக்கூடியதான என்னென்ன பலாபலன்கள் உண்டோ அதை கூட இல்லை அப்படின்னு நிரந்தரம் செய்யும்னா தரமட்டமாக்கிடும்னு அர்த்தம். அதை சொல்ற நிரந்தரம் செய்யும், நிலத்தோடு ஒக்கப்பண்ணும் வெறுந்தரையாக்கும், கேவல பூதலமாக்கும். அங்கனன்றியே நிலம் என்று அவன் வர்த்திக்கிற இடமாய் தரமென்று தரணமாய் இடை குறைத்தலாய் இவன் பக்கல் நின்றும் கர்மங்கள் தானே நமக்கு இருப்பிடம் அன்றென்று போம்படி பண்ணும் என்றுமாம். முதல்ல என்ன சொன்னார், ஒரு வியாக்கியானம், இது எல்லாம் தரமட்டமாக போயிடும். வெறும் தரையாக, வெறும் கேவல பூதலம் அப்படின்னா என்ன, வெறும் தரை வெத்து தரையாக்கிடும். அந்த அளவுக்கு கர்மாக்கள் எல்லாம் நசிச்சுவிடும், இல்லைன்னு பண்ணிடும் அப்படின்னு. அல்லது சும்மனாதே கைவிட்டோடி தூர்கள் பாய்ந்தனவேன்னு எல்லா பாவங்களும் நம்ம வாசம் பண்ணுறதுக்கு இவன் லாய்க்கில்லை, இந்த இவன் இருப்பிடம் இல்லை, நம்ம விட்டு ஓடி போயிடுவோம்னு எல்லாம் ஓடி போயிடுவான். அதனால் இங்கே அழகாக சொல்கிறார், இவன் பக்கல் நின்றும் கர்மங்கள் தானே நமக்கு இருப்பிடம் அன்று என்று போம்படி பண்ணும் என்றுமா. அப்போ இந்த இடத்துலேருந்து போயிடுவோம்னு தான் சொன்னார். நம்மளை விட்டு போயிடும், நாமன் சொன்னவனை விட்டு போயிடும். இப்போ எங்கே போகுண்டானா, இவன்ட்டு அபச்சாரப்பட்டவன்ட்டு போகும்னு சாஸ்திரம் சொல்கிறது. ஆனால் பாகவத அபச்சாரம் படாதே, ஆச்சாரிய அபச்சாரப்படாதேன்னு சொல்கிறது காரணம், அவள் பகவன் நாமன் சொல்கிறா. பகவானோட நாமன் சொல்லியாச்சாலே பகவானுடைய சம்பந்தம் தான், அல்லது பகவத் சம்பந்தம் ஏற்பட்டவளுக்கு தான் வாயில் பகவன் நாமமே வரும் அப்படிங்கிறச்சு. அப்போ அந்த பகவத் சம்பந்தம் ஏற்பட்டதுனாலேயே இவனுக்கு எல்லா கர்மாக்களும், இவன் பண்ண பாவ கர்மாக்கள் அவசியம் அனுபோக்தம் என்ற பிராரப்த கர்மா எல்லாமே இவனை விட்டு ஓடி போயிடும். அது வேற யாருக்கோ போய் சேரும். யாருக்கிடானே வந்துட்டு அபச்சாரப்பட்டவனுக்குன்னு புரிஞ்சுக்கணும் என்றுமாம். எத்திர அஷ்டாட்சர சம்சித்தோ மகாபாகோ மகியதே ந தத்திர சஞ்சரிஷந்தி வியாதி துர்பிக்ஷ தஸ்கராஹா அப்படிங்கிறதான சாஸ்திரத்துலேருந்து எடுத்து காட்டுறார் நமக்கு. எங்கே ஒருத்தர் அஷ்டாட்சர மந்திரத்தை ஜபம் பண்ணுறான் அல்லது அதில் முக்கிய நாராயண நாமம் தானே அதை சொல்லிட்டு இருக்கானா, அவன் இருக்கிற இடத்துலையே வியாதிகள் இருக்காது, அந்த ஊர்லேயே துர்பிக்ஷங்கள்லாம் இருக்காது, திருட்டு பொருட்டெல்லாம் இருக்காது. ஏன்னா சும்மனாதே கைவிட்டோடி தூர்கள் பாய்ந்தனவே கோலாடி குறுகப்பெறா அங்கே நன்றியே நிலமென்று பிருதிவியாதி பூதங்களாலே அப்படின்னு மேலே சொல்லிட்டு போகிறார். ஆக இது நமக்கு இருப்பிடம் இல்லைன்னு எல்லாம் பறந்தோடி போயிடும், எல்லாம் அல்லது பஸ்மீகிருதமாக போயிடும் அப்படிங்கிறதா நிலந்தரம் செய்யும் அப்படின்னார். அடுத்து நீள் விசும்பருளும் அப்படிங்கிறார். விரோதி நிவிருத்தி ஆகிறது சரீராவதியிலே அளவன்றியே பரமபதத்தையும் கொடுக்கும் அப்படின்றார். நீள் விசும்புன்றதால இந்த சரீர அவஸ்தை இருக்கிற வரைக்கும், அதாவது சரீரத்தில் ஆத்மா இருக்கிற வரைக்கும் என்னென்ன அவசியம் அனுபவத்தமோ அதெல்லாம் ஓடி போயிடும். அதுக்கடுத்து பிறப்பு இருக்குமா அப்படின்னா இல்லை, நீள் விசும்பருளும்ன்றதால பரமபதத்தையே கொடுக்கும் அப்படின்னு அடுத்த பலன் சொல்கிறார்.
ஏன்னா யாதி பிரம்ம சனாதனம் அப்படிங்கிறதால சனாதனமான வைகுண்டத்தை அவன் போய் அடைஞ்சிருவான் அப்படின்னு அங்கே பலஸ்ருதி விஷ்ணு சகஸ்நாமத்தில். அதே மாதிரி இங்கே சொல்றார், அதுக்கு மேலே அருளோடு பெருநிலமலைக்கும், அருளோடே கூட பெரிய நிலம் உண்டு, பெரிய ஸ்தானம், கைங்கரியமாகிற பெரிய பதம் அத்தை தரும். அவன் நீழ்வி சும்பருளும்ன்றதுனால வைகுண்டம் கொடுத்துருன்னு சொல்லிட்டு, வைகுண்டத்தில் போனால் பெரிய பதம் கிடைக்கணுமே அப்படின்னா பதவி, என்ன பதவிடானா கிங்கரன் அப்படின்ற பதவி. ஏன்னா ஒரு ஆஃபீஸில் போய் அந்த ஆஃபீஸில் நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன் அலுவலகத்தில் அப்படின்னா மட்டும் வராது, என்ன வேலை உனக்கு கொடுத்துருக்கா, உனக்கு என்ன பதம் கொடுத்துருக்கான்ற மாதிரி இங்கே வைகுண்டம் போயிட்டேன் அப்படின்னா மட்டும் வராது, அங்கே என்ன பதம்டானா அருளோடு பெருநிலமலைக்கும் பரம கிருபையினால கைங்கரியத்தை கொடுக்கும். ஏன்னா ஸ்வரூப லட்சணமானது கைங்கரியம் தானே, ஸ்வரூப லாபம் கைங்கரியம் தானே, உஜ்ஜீவனம்னு சொன்னாலும் கைங்கரியம் தான். அதை கொடுக்கக்கூடியது பகவன் நாமமாக்கிறதுனால அருளோடு பெருநிலமலைக்கும் பெரிய ஸ்தானம் கைங்கரியமாகிற பெரிய பதம் அத்தை தரும். அதுக்கடுத்து வரம் தரும், அடுத்த பதம் வரம் தரும்ன்றதுனால ஒழிவில் காலம் என்று இவனுக்கு பிரார்த்தனீயமான கைங்கரியத்தை கொடுக்கும். இவன் பிரார்த்திச்சு பெற வேண்டிய வரம் எதிரான கைங்கரியம், கைங்கரியம் தான் நித்தியமிரே, அதை பிரார்த்தித்தே பெற வேணும் அப்படின்னு இதை வச்சுட்டு தான் நாங்கள் சாதிக்கிறார் பிள்ளைலோகாச்சாரிய சுவாமியம். அதனால இங்கே என்னன்னா வரம் தரும்னு சொல்லிட்டா எது வரம்டானா கைங்கரியம் தானே இவன் நித்திய நித்தியம் கேட்டுக்கிறான். ஏவம் பவது தவ கைங்கரியம் தினே தினே கிருஷ்ணான்னு தானே பகவான்கிட்ட போய் கேட்குறான். அந்த வரத்தையும் இந்த நாமமே கொடுத்துரும். ஒரு காலம் இது வலம் தரும் அப்படிங்கிற பாடபேதமாக இருக்கச்சு, வலம் தரும் என்றாலும் அது தன்னையே காட்டும். அதுவும் வலம்னா எதிரான வைகுண்டத்தில் கைங்கரியம் தான் காட்டும். ஆனால் இதில் இன்னொன்று வியாக்கியானம் பண்ணுறார், வலம்ன்றதுக்கு பலம் அப்படின்னு வகார பகாரையோர் பேதோ நாஸ்தின்னு இருக்கு இலக்கணத்துப்படி. வகாரத்துக்கு பகாரம், பகாரத்துக்கு வகாரம். விருந்தாவனம் பிருந்தாவனம் ரெண்டு விதமாக சொல்லலாம் இல்லையா, விருந்தா பிருந்தா அப்படிங்கிறது மாதிரி இந்த வலம் தரும் அப்படிங்கச்சே பலம் தரும்னு வருது. என்று ஆத்மதா பலதா என்று தன்னையும் கொடுத்து தன்னை அனுபவிக்க கீடான சக்தியையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால பகவானையும் கொடுத்து பகவான் அனுபவிக்கிறதுக்கு இவனுக்கு வேண்டிய சக்தியும் கொடுக்கக்கூடியது பகவன் நாமமே அப்படிங்கிறதுனால வலம் தரும். நித்திய சம்சாரியாய் இன்று சென்றவனுக்கும் நித்தியானுபவம் பண்ணுகிற நித்திய சூரியர்களோடு ஒக்க அனுபவிக்கீடான சக்தியை கொடுக்கும். எந்த சக்தியை கொடுக்கும்னா, இவன் சாதாரண நித்திய சம்சாரியா கிடக்கிறவன் நாராயண நாமத்தை சொல்லிட்டானா, நித்திய சூரியர்கள் சதா பஷ்யந்தின்னு பகவானை எந்த பகவத் அனுபவம் பண்ணிட்டு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காளோ அதை இவனுக்கு கொடுத்துரும். அதுதான் அந்த சக்தியை இவனுக்கு கொடுக்கும், அந்த பலத்தை இவனுக்கு கொடுக்கும். அப்படிங்கிறதுனால நித்திய சூரியர்களோடு ஒக்க அனுபவிக்க ஈடான சக்தியை கொடுக்கக்கூடியது எதிரான பகவானுடைய நாமம் அப்படிங்கிறதான் வலந்தரும் அப்படிங்கிறதோட இப்போ நிறுத்திக்கலாம். மேலே அருளோடு பெருநிலமலைக்கும் வலந்தரும்க்கு இன்னும் மேலே வியாக்கியானம் பண்ணிட்டு போகிறார். அதை மேலே நம்ம அடுத்து அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.